அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஓதுவதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் நல்ல விதமாக நடைபெறும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ, நான் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி நல்ல விதமாக கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த முறையில் அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி, நீங்கள் எப்படிப்பட்ட வரன் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான முறையை அல்லாஹ் தாலா உங்ககிட்ட தன்னால் கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்கள் இதை ஓதிய கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்கள் இதை ஓதுனீங்கன்னா அதை ஓதின விரைவிலேயே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்பட்டு நீங்கள் திருமணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி நல்ல விதமான வரன் வரணும், இந்த மாதிரி நான் என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ இந்த பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான திருமணம் உங்கள் பிள்ளைக்கு நடக்கும். அந்த ஒரு அமலை ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் ஓதலாம். உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஓதுங்க. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும்போது யாரிடமும் பேசக்கூடாது. நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் அதே அமர்விலேயே உட்காந்து நீங்கள் ஓதணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி அதை கண்டுக்காமல் நீங்கள் ஓதணும். நியத்து வச்சு நான் இந்த ஒரு தேவைக்காக ஓதுறேன், இந்த மாதிரி வேணும், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம மனசில் நியத்து வச்சுக்கிட்டு யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது. பேசாமல் நீங்கள் இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் விரைவிலேயே உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி முறையில் கல்யாணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்ம நாடும் போது அல்லாஹ் தாலா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான். அது என்ன, எப்படி ஓதணும், எப்போ ஓதணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு நேரம் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம். காலையில் மாலையில் அப்படிலாம் எந்த ஒரு கணக்கும் இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் இதை உட்காந்து ஓதலாம். ஓதுவதற்கு முன்னாடி முன்னும் பின்னும் 11 முறை செலவாத்து ஓதணும். 11 முறை செலவாத்து ஓதிட்டு எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது. அது தெரிஞ்சால் நீங்கள் அதே ஓதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் எந்த செலவாத்து வேணாலும் ஓதிக்கோங்க. 11 முறை செலவாத்து ஓதினதுக்கப்புறம் இந்த ஒரு சூறாவை 3 முறை நீங்கள் ஓதணும். 3 முறை மட்டுமே நீங்கள் இதை ஓதினா போதும். ஓதிட்டு அதே அமர்விலேயே அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத, எந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ்விடம் சொல்லி முறையிட்டு அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. நீங்கள் இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் நீங்கள் இதை வளமையாக ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வரன் உங்களுக்கு விரைவிலேயே அல்லாஹ் தாலாவே கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்கள் எதிர்பார்த்து போகணும்னு அவசியம் இல்லை, அல்லாஹ்வே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பான். நல்ல விதமாக முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக அல்லாஹ் நிக்காக ஏற்படுத்தி தருவான். அந்த ஒரு சூறா என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா தான், சூரத்துர் ரஹ்மான். இந்த ஒரு சூறா 27வது ஜூஸில் இருக்குது. அர் ரஹ்மான் அந்த சூறா தான் இது. அந்த சூறாவை நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதணும். முன்னும் பின்னும் செலவாத் 11 முறை ஓதி அல்லாஹ்விடம் முறையிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் தாலா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தருவான். நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்பட்டாலும் சரி ஹலாலான முறையில் உங்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த விரைவிலேயே உங்களுடைய பலனை கொடுப்பான். நீங்களே அதை உணர முடியும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதி பாருங்கள். ஆனால் நீங்கள் மெயின் யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த 3 தடவை நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாமல் அதே அமர்விலேயே உட்காந்து ஓதணும். எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உட்காந்து ஓதலாம். ஓதி தொடர்ந்து நீங்கள் இதை ஓதி பாருங்கள். இதனுடைய பலனை உங்களுக்கு விரைவிலேயே அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.